இதுதான் அட்வொகேட் படிக்குது. லாஸ்ட் இயர் முடிக்க போகுது. அந்த பொண்ணு ஏன் சார் எங்க அப்பா என்ன பண்ணாரு கேட்டது இந்த பொண்ணு அடிச்சாங்க. எப்படி உங்களை வந்து கேட்கறது யாரு அதிகாரம் கூட கேட்டுமா நீ எவனா கூட்டினு வரான்ட்டு என்ன லுங்கியில முதல்ல அவுத்து ஜட்டியோட வேற லாஸ்ட் பொண்ணு வந்து கேட்டது அது மாசமா இருந்தது. அந்த பொண்ணை வயிற்றுலேயே எட்டு வச்சு அதையும் பட்டுன்னு அடிச்சு அமுச்சிட்டாங்க. நான் வந்து ஆட்டோ ஓட்டின்னு வந்தேன். முன்ன ஒரு 2 வீலர் வந்தது. அது வந்து ஹார்ன் அடிச்சதுனால அவங்க சத்தம் போட்டாங்க. ஒரு மாதிரி வல்கரா திட்டினதுனால நான் என்னன்னு கேட்டதுக்கு உடனே நீ என்னடான்ட்டு போலீஸை கூப்பிட்டு விட்டாங்க. பாலாஜின்ற எஸ்ஐயும் இன்னொருத்தர் வந்து 2 பேரை வந்து என்னை வந்து ஆட்டோ வந்து திடீர்னு வந்து நிறுத்திட்டாங்க. ஏன்னா இங்கே தான் இருக்கிற இங்கே ஆளுன்ட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கின்னு ஆட்டோ வந்து சாவியை பிடிங்கின்னு வண்டி எடுத்துன்னு வந்தாங்க. இருங்க சார் நான் வண்டி எடுத்துன்னு ஓரம் கட்டுறேன், ஓரம் கட்டி எதாண்டா பேசிக்கலான்னு கேட்டீங்கன்னா என்ன சார் ஆளு தெரியலீங்களா, என்ன சார் எதுக்கு யோசனை நீங்க பண்றீங்க, ஒண்ணுமே இல்லை இதுக்கெல்லாம் வந்து என்ன எப்படி சார் வண்டி தான் விட்டேன் சார் வண்டி சாவி போடுங்க, வண்டி சாவி கொடுங்கிறது செல்லை பிடுங்கினாங்க. செல்லை ஏன் சார் பிடுங்கன்னு கேட்டதுக்கு எடுத்தவொடனே அவர் வந்து ஏன்னு கேட்டாரு அந்த பாலாஜின்ற எஸ்ஐ. என்ன சார் உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தாங்க, மாடல் ஆட்சிக்கு தான் உங்களுக்கு அதிகாரமா, எடுத்தவொடனே எப்படி உங்களை வந்து கேட்கறது யாரு அதிகாரம் கூட கேட்டுமா நீ எவனா கூட்டினு வரான்ட்டு என்ன லுங்கியில முதல்ல அவுத்து ஜட்டியோட எட்டு வச்சாங்க. உயிரினத்துல எட்டு வச்சதுனால ஆனா அதுக்கு வந்து நான் கேட்டதுக்கு நீ யாருன்னா இட்டுனுவாடா, எந்த இதுனா இட்டுனுவா, எங்களை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாலாஜி சொன்னாங்க. அவருக்கு எனக்கு வாக்குவாதம் வந்து என் செல்லை பிடுங்க, செல்லை பிடுங்கிட்டேன், வண்டி சாவியை பிடிங்கின்னு போனாரு. அதுக்குள்ளேயே போலீஸ் ஃபுல்லா ஜாம் ஆனதுனால பப்ளிக் ஃபுல்லா வந்து கேமரா வந்து எல்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. செல்லுல எல்லாமே வந்து அடிச்சது ஜட்டியோட நான் நின்னது, அவர் அடிச்சது கொண்டது எல்லாம் கேட்டதுங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் வந்து எங்க வீட்டு ஃபேமிலி எல்லாம் வந்து கேட்டாங்க. அதுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டாரு இது மாதிரி என்னப்பா கம்ப்ளைண்ட் வந்து கொடுங்க என்ன ஏதுன்னு கேட்டாங்க. பப்ளிக்கா உட்காந்துனால அதுக்கு வந்து என் நடு பொண்ணு வந்து அட்வொகேட் படிக்குது. அந்த பொண்ணு கேட்டது அந்த பொண்ணு செவிலியா வச்சு முன்னால முஞ்சா பாதுன்னு சொல்லிட்டாரு. நடுவுல சின்ன பொண்ணு வந்து மாசமா இருக்கு. இதுதான் அட்வொகேட் படிக்குது. லாஸ்ட் இயர் முடிக்க போகுது. அந்த பொண்ணு ஏன் சார் எங்க அப்பா என்ன பண்ணாரு கேட்டது இந்த பொண்ணு அடிச்சாங்க. லாஸ்ட் பொண்ணு வந்து கேட்டது அது மாசமா இருந்தது. அந்த பொண்ணை வயிற்றுலேயே எட்டு வச்சு அதையும் பட்டுன்னு அடிச்சு அமுச்சிட்டாங்க. இப்ப வந்து ஏசி வந்து எங்களை வந்து என்னப்பா என்ன ஏதுன்னு அவர் சமரசமா கேட்டாரு. இதெல்லாம் சொல்ல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. பாலாஜி வந்து ஃபுல்லா குடிச்சிட்டு தான் இருந்தாரு அந்த எஸ்ஐ. ஆனா நேர்ல இட்டு வந்து விசாரிங்கன்னா அவர் வேணா நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடு அப்படிதான் சொல்றாரு. ஒரு பப்ளிக் ஆட்டோ ஓட்டுற நிர்வாணமா ஜட்டியோட எட்டி ஒதுக்கலாமா? அது பப்ளிக் எவ்வளவு அசிங்கப்படுத்துறது சொல்லுங்க. ஒரு போலீஸ்காரங்க என்னத்தை கஞ்சா அடிக்கிறவரா இல்ல ரெவடித்தனம் பண்ணா இல்ல கொலை பண்ணாரா? ஒரு ஆட்டோ டிரைவர், சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவரை துணியை அவுத்துட்டு ரோட்ல எப்படி எட்டி ஒதுக்கலாம்? என்ன அவர் தப்பு பண்ணாரு, பண்ண காரணம் என்ன, எதுவுமே கேட்க கூடாதா? ஏன் எங்க எதுக்கு கத்துறீங்க, ஏன் இது பண்றீங்கன்னு கேட்கவே கூடாதா? அவங்களுக்கு அதிகாரம் இருந்தா எட்டி வச்சிருவாங்களா? ஆட்டோக்காரங்க படிக்காதவனா, படிக்காத முட்டாள் ஆட்டோ ஓட்டுறான். இன்னைக்கு எல்லாருமே படிச்சுட்டு வேலை கிடைக்கல, கஷ்டம் அதிகம், விலைவாசி அதிகமா இருக்குன்றதான் அவன் ஆட்டோ ஓட்டுறான் அவன் குடும்பத்தை காப்பாத்துது. அவரு படிக்க வச்சு 3 பொண்ணை படிக்க வச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய பொண்ணை 2 டிகிரி படிக்க வச்சா, 2வது பொண்ணை அட்வொகேட் படிக்க வச்சா, 3வது பொண்ணு நர்சிங் படிக்க வச்சுக்கிறாரு. அதே ஆட்டோ டிரைவர் தான் ரோட்ல வந்து நிர்வாணமா அடிக்கிறது மானக்கேடு. அவ்வளவு அவமானப்படுத்திருக்காங்க இந்த இடத்துல. அவங்க எதுக்கு அந்த மாதிரி அடிக்கணும்? இதுவே நம்ம அவங்களை செஞ்சா விட்டுருப்பாங்களா?